ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயாஸ்மி vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்கள்ல, இட்லி தான் வந்து பலகாரம், இட்லி தோசை போட்டால் வந்து திருவிழாக்கு தான் போடுவோம், திருவிழா மாதிரி இருக்கும் அப்படின்லாம். அது மாதிரி தாங்க இப்போ சைனாவில் இருக்க எங்கள் நிலமையும் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இட்லி தோசை வந்து டெய்லி சாப்பிட்ட காலம் போய் எப்போயோ ஒரு நாள் இட்லி, எப்போயோ ஒரு நாள் தோசை. தோசை கூட வெளியில் கிடைக்கும், மைதாவில் போட்டு கொடுப்பாங்க. இட்லிக்கு வந்து வழியே இல்லை இங்கே. அதனால் கொஞ்சோண்டு அரிசி இருந்துச்சு, இட்லி அரிசி, கொஞ்சோண்டு உளுந்து இருந்துச்சு. சரி, இதை வச்சு இட்லி இன்றைக்கி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி இட்லி செஞ்சுட்டேன். ஆனால் இட்லிக்கு வந்து நல்ல காரமாக நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி ஒரு தண்ணியாக ஒரு சட்னி வச்சு சாப்பிடணுன்னு ஒரு ஆசை. அதனால தான் இந்த சட்னி செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா இதை வந்து நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேனில் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிட்டு, இது நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். கடுகு, அதுக்கப்புறம் வந்து உளுந்து கொஞ்சம் பொரிய போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டேன். எல்லாம் நல்லா புரிஞ்சிட்ருக்கும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், வரமிளகா, பூண்டு இதை வந்து தூக்கி உள்ளே சேர்த்துற வேண்டியது தான். உள்ளே சேர்த்துட்டோன்னா கிளறிட்டே இருக்கணும். அதாவது வந்து இது இந்த வண்டி கடையிலெலாம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஸ்டைலில் வந்து இந்த சட்னி. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து இவ்வளோ வச்சா தான் பத்தும். இந்த துவையல் மாதிரிலாம் வச்சோன்னா எங்களுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட தெரியாது. நாங்களாம் பிரட்டி அடிக்கிற குரூப்பு. அதனால இந்த சட்னி வந்து அடிக்கடி வீட்டில் செய்வோம். இப்போ நான் ஒரு ஆளுக்கு வந்து கரெக்டாக 3 இட்லி நைட்டுக்கு, இப்போ காலையிலக்கு. அதனால் இந்த அளவுக்கு இந்த குவான்டிட்டி இருந்தால் சரியாக வரும்னு சொல்லி வச்சுட்டேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். இந்த தக்காளி, வெங்காயத்தோட பச்சை வாசனை வந்து நல்லா போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி சேர்த்துட்டு இதிலே வந்து பச்சரிசி மாவை கலந்து அதையும் ஊற்றிட்டேன். அது ஊற்றிட்டோம் அப்படின்னா வந்து இந்த இப்படி தனித்தனியாக விழுதாக இருக்கிறது இல்லாமல் எல்லாம் ஒன்று போல் வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். ரொம்ப கெட்டியாகவும் ஆயிடக்கூடாது. இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இறக்கிற வேண்டியதுதான். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தக்காளி தண்ணி சட்னி தயாராகிடுச்சு. இதுதான் வந்து ரோட்டு கடையிலெல்லாம் இப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க. எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வதக்கி அரைக்க டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது ரெண்டையும் டக்குன்னு அடிச்சுட்டு தாளித்து விட்டுட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஸோ அதனால் இது இன்ஸ்டண்ட்டாகவும் இந்த சட்னி செஞ்சிடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இட்லி வச்சு காலையில் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. 3 இட்லிலாம் ஆனால் பத்தலை. ஆனால் வந்து நான் நைட்டுக்கும் மாவு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால கரெக்டாக 2 நாளைக்கு வர்ற மாதிரி மாவு அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதனால் 3 இட்லி கணக்கு. ஸோ இப்படி தான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.